ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அணி சார்பில் முன்னாள் அமைச்சர் மதுசூதனன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சசிகலா தரப்பில் நிறுத்தப்பட்டுள்ள டிடிவி தினகரனை தோற்கடிப்பேன் என மதுசூதனன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் டிடிவி தினகரனும் திமுக சார்பில் மருது கணேசும் போட்டியிடுகிறார்கள். அவர்களை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அணி சார்பில் யார் போட்டியிடுவார் என்கிற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஓபிஎஸ் அணியின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மதுசூதனனை ஆர்கே நகரில் களமிறக்குவது என முடிவு செய்யப்பட்டது. இதனை பின்னர் செய்தியாளரிடம் தெரிவித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவைத்தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் வகித்து அதிமுகவிற்கு மதுசூதனன் ஆற்றிய பணிகளை நினைவு கூர்ந்தார். நடைபெறவுள்ள ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பரிபூர்ண நல்லாசியுடன் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி மாண்புமிகு அம்மாவுடைய அன்பை பெற்றவர் மரியாதைக்குரிய கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதனன் அவர்களை கழக அவைத்தலைவர் இ மதுசூதனன் அவர்களை கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக நிறுத்திட கழக ஆட்சி மன்ற குழு ஏகமனதாக தேர்வு செய்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆர்கே நகர் தொகுதிக்கும் தமக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை சுட்டிக்காட்டிய மதுசூதனன் அந்த தொகுதியில் தமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறினார். டிடிவி தினகரனை விட அதிக வாக்குகளை பெறுவேன் என மதுசூதனன் நம்பிக்கை தெரிவித்தார். இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு ஒதுக்கப்படும் என்றும் மதுசூதனன் நம்பிக்கை தெரிவித்தார். And I'm the local person. I am residing more than some 50-60 years in the RK Nagar constituency. I have already contested in the RK Nagar. I done many more things for the constituency. Better to go and see the public. What the public will decide, that is my decision. டிடிவி தினகரன், மதுசூதனன், மருது கணேஷ் என பலமான வேட்பாளர்களால் ஆர்கே நகர் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இதனிடையே இரட்டை இலை சின்னத்தையும் இடைத்தேர்தல் வெற்றியையும் கைப்பற்ற அதிமுகவின் இரு அணிகளிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது.